நம்ம எல்லாருமே நம்ம கிட்ட உள்ள அந்த அற சிந்தனையை விட்டுட்டு சுய சிந்தனைக்கு போயிட்டோம். சூழலும் அந்த மாதிரி தான் மாற்றி வச்சிருக்கோம். அதனால என்னமோ நம்ம அந்த மாதிரி போயிட்டோம். ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டுட்டு திருப்பி மீண்டு வரணும். அந்த மீண்டு வரக்கூடிய ஒரு ஒரு பண்பாட்டு நூல் தான் தமிழர் வாழ்வியலின் வேர்களை தேடி அப்படிங்கிற ஐயா நமக்காக கொடுத்த அந்த விடயங்கள். இந்த நூலை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, குடும்ப அமைப்பு முறை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, கல்யாண முறை ஏன் வருது, கல்யாணம்லாம் ஏன் செஞ்சுக்கணும், இப்போ எல்ஜிபிடி வராங்க, இது எப்படி இருக்குன்னா இது இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பிற்போக்கு கிடையாது முற்போக்கு அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் இவங்க எங்கே தெரியுமா முற்போக்குன்ட்டு போகிறாங்க, சிவனுக்கும் முந்தைய காலத்துக்கு போயிடுறாங்க. திருப்பி கொண்டுட்டு வரணும் போல இருக்கு இவங்களுக்கு குடும்ப அமைப்பு ஒரு முறை. இவங்க ஒரு கம்யூனிட்டி வளர்ந்துட்டு இருக்கு, இவங்களுக்குன்னு திருப்பி ஒரு குடும்ப அமைப்பு முறை வந்தால் தான் இவங்க சரியாவாங்க. அந்த மாதிரி மாற்றி வச்சிருக்கிறாங்க. உணவு முறை, நம்ம உணவு முறையில் எப்படி இருந்திருக்கோம் நமக்கே தெரியும். ரசம் வைப்போம், ரசத்தில் கூட ஒரு அறிவியல் இருக்கு. கருப்பட்டி காப்பி, கருப்பட்டியில் ஒரு அறிவியல் இருக்கு. இந்த எல்லாத்தையுமே மாற்றிட்டாங்க. இன்னைக்கு என்ன பண்ணுறோம், பீஸா பர்கர் ஒரு பக்கம் இருந்தாலும் மாத்திரையை தான் எடுத்துக்கிறோம். நம்ம பிறந்த உடனே 15 ஊசி கிட்ட போட்டுறான். ஒரு 15 வயசுக்குள்ள அத்தனை ஊசியை நம்ம உடம்புல செலுத்திடுறான். அப்போது ஒட்டு மொத்தமாகவே நம்ம நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரியெல்லாம் வாழ்ந்த நம்ம இன்னைக்கு இப்படி மாறி இருக்கோம்னா அப்போ ஒரு பெரிய சூழ்ச்சி நம்மளை சூழ்ந்திருக்குன்னு தானே பொருள்.